விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. மேக்ஸ்ல சப்ட்ராக்ட் பண்ண தெரியாத பசங்க 8வது படிக்கிற பசங்க கிட்டத்தட்ட 36% மக்களுக்கு சப்ஸ்ட்ராக்ஷன் ஒரு பேசிக் மைனஸ் பண்றதுக்கு தெரியாது அப்படிங்கிறது இந்த ஏசர் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் இப்போ பார்த்தீங்கல்ல, இது மொத்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்லையும் அந்த ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டை சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு என்ஜிஓவை வச்சு நாங்க ஒரு ரிப்போர்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே கவர்மெண்ட் இந்த கூத்தெல்லாம் பண்ணிச்சு. அப்போ அந்த ப்ரொசீஜரல் ஸ்டாண்டர்டைசேஷனே இருக்காது இல்ல. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு ரிப்போர்ட் எப்படி நீ ரெடி பண்ண முடியும்? எதோட நீ கம்பேர் பண்ண முடியும்? குழந்தைய யாரும் அவமானப்படுத்தல. இதுக்கு முன்னாடி இங்க ஆட்சியாளர்களா இருந்தவங்களை தான் அவமானப்படுத்திருக்காங்க. அப்படியே அன்பில் மகேஷ் அந்த குழந்தைய போய் அசிங்கப்படுத்திட்டீங்களே, உங்களை தான் அசிங்கப்படுத்துறாங்க. 5 வருஷமா என்ன கிழிச்சிங்கன்னு அசிங்கப்படுத்திருக்காங்க. 5 வருஷமா ரசிகர் மன்றம் நடத்தாம, அகில உலக ரசிகர் மன்றம் நடத்தாம இதை கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த நிலைமையில இருந்திருக்காது. ஐ எம் ப்ரௌட் கொத்துன்னு சொல்றான் பாருங்க, அவன் தான் பாதிக்கப்பட்டவன். நீ வந்து தலைமுறையா நீ வந்து ஒருத்தனுக்கு கீழே கை கட்டி வேலை செய்யறனா அதுக்கு இவங்க தான்டா காரணம். அதுல என்னடா பெருமை? உனக்கு அடிமையா இருக்கிறதுல பெருமைப்படுற ஒரு கேவலமான சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறத தவிர இவங்களுடைய சமூக நீதியில என்ன பண்ணாங்க? இருக்கிற முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் கூட பெரிய வேலையே கிடையாது. இன்னைக்கு டிஎம்கே சேர்த்து வச்சவங்க எல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. நீங்க எல்லாம் போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு? டார்கெட்டட் மினிஸ்டர்ஸ் ஒரு லிஸ்ட் இருக்குது. திரு ரமேஷ் அவர்கள், அறநிலையத்துறை அமைச்சர். ஏன்னா அதெல்லாம் சின்ன பசங்க, இவங்களுக்கு பதில் பேச தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு எதையாவது பண்றது. அப்புறம் வந்துட்டு கீர்த்தனா அவர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ்ல கொஞ்சம் யங்கான பீப்புள், பேச தெரியாது, வாய் கொடுத்து மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி வாயை புடுங்கி பார்த்தா என்ன எண்ணம் அவங்க எக்ஸ்ட்ராவா எகிரி அடிக்கிறாங்க. அப்பதான் ஐயோ மையனை தொற்றக்கூடாதோ அப்படின்னு அப்புறம் லைட்டா இதாகுது. ஒரு நரேட்டிவ் என்னன்னா, இவங்க ஏன் ஸ்கூலுக்கு போய் பார்க்குறாங்க? அவங்க அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர், அவங்க போய் பார்க்கலாம். அவங்களுக்கு அதுக்கான மேண்டேட் இருக்கு, ரைட்ஸ் இருக்கு, போய் பார்க்கலாம். அடுத்து 2வது, அவங்க பண்ணதுல ஒரு தப்பு இருக்கு. அந்த குழந்தை வந்து வீடியோல வந்தது வந்து தப்பு. அதை பிளர் பண்ணி போட்டிருக்கணும். அவங்க போடல, அது அவங்க போடல. அதுதான் நியூஸ் சேனல் நியூஸ் சேனல் தான் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அந்த வந்து அந்த சென்ஸ் ஆஃப் அந்த சைல்டு அந்த விஷயம் வந்து அந்த நியூஸ் சேனலுக்கு இருந்திருக்கணும், ஜேர்னலிசம் அறிவு இருந்திருக்கணும். கரெக்ட். அது இல்லாம அவங்க அதை வந்து பண்ணிட்டாங்க. இப்ப அன்பில் மகேஷ் பேசும்பொழுது இவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இவங்களுக்கு ரொம்ப தெரியும்னு காட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அவங்க அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. இதுல வந்து என்ன சொல்லுதுன்னா, ஏசர் ரிப்போர்ட் இது. ஓகே, 2025 ஏசர் ரிப்போர்ட். அதுக்கு மேல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் படிக்க தெரியாம 8வது படிச்சிருக்கிற பசங்க கிட்டத்தட்ட 34% பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்படியே கீழே வந்தீங்கன்னா மேக்ஸ்ல சப்ட்ராக்ட் பண்ண தெரியாத பசங்க 8வது படிக்கிற பசங்க கிட்டத்தட்ட 36% மக்களுக்கு சப்ஸ்ட்ராக்ஷன் ஒரு பேசிக் மைனஸ் பண்றதுக்கு தெரியாது அப்படிங்கிறது இந்த ஏசர் ரிப்போர்ட். தமிழ்நாட்டுடைய பிள்ளைகள் என்ன மாதிரி அவங்களுடைய எஜுகேஷன் இருக்குதுங்கிறதுடைய டேட்டா இது. கரெக்ட். இது 2025. அடுத்தடுத்த வருஷம் பாஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறோம். அவங்க சொல்றதை அப்படியே மனப்பாடம் பண்றோம், எழுதுறோம், ஒப்பிக்கிறோம், ஏதோ ஒன்று கூட பண்றது இல்லைங்கிறாங்க. அதுவும் பண்ண முடியாத பிள்ளைகளுடைய சதவிகிதம் இது. அதனால நம்ம எஜுகேஷன்ல ரொம்ப டாப்ல இருக்கிறோமே. நம்ம தமிழ்நாடு வந்துட்டு ரொம்ப அந்த டேட்டாவை எப்படி எடுத்துக்கிறது? லிட்ரஸி ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது அதில் தமிழ்நாடு வந்துட்டு வந்துடுது, நல்ல இடங்களுக்கு வந்துடுது, டாப்பில் வந்துடுது. நல்ல கல்வி கிடைக்கிறது இல்லை, தரமான கல்வி கிடைக்கிறது இல்லைங்கிறதுக்கான ரிப்போர்ட் இது. இதில் டீச்சர் ட்ரைனிங் வந்து அப்பப்போ அந்தந்த வருஷம் ட்ரைனிங் அட்டன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸோட எண்ணிக்கையும் கம்மியாக இருக்குங்கிறதையும் இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களுடைய வாசிப்பு தன்மை ரொம்ப குறைவா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா ஒரு வார்த்தை இருக்கு இல்லை ஆங்கிலத்துல, ஒரு வார்த்தை, a word, அதை படிக்க கஷ்டப்படக்கூடிய பிள்ளைங்க 16% 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து அந்த ஒரு வார்த்தையை படிக்கவே சிரமப்படுறாங்க. கிட்டத்தட்ட 1% பசங்களுக்கு வந்து 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர் எதுன்னு தெரியல. 7 காட்டினா 8ன்னு சொல்ற அளவுக்கு இருக்குது. ஆங்கிலம் தேவை கிடையாது, தமிழ் போதாதா? இந்த தமிழ் என்ன இல்லை இந்த திருநாட்டில்
இந்த தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிறது மட்டும் போதாதா ஒரு மாணவங்களுக்கு? நீங்களும் வந்து அந்த மாதிரி அந்த அமைச்சரோட சேர்ந்துக்கிட்டு தமிழ் படிக்க தெரிஞ்ச மாணவர்களை இங்கிலீஷில் வாக்கியம் கூட்டி படிக்க தெரியாதுன்னு அவமானப்படுத்துறீங்க. நான் அவமானப்படுத்தலை. இருக்கிற நிலவரம் தெரிஞ்சாதான் அவங்கள நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். கரெக்டா? அவங்கள எப்படி நம்ம வந்து இந்த வேர்ல்ட் கிளாஸ்க்கு நம்ம ரெடி பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்போ அதை நோக்கி நம்ம நடக்கணும்னா இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் இன்னைக்கு இருக்கிற சினாரியோ. அப்போ இந்த மாதிரியான சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வைக்கணும். வைக்கிறதன் மூலமாக தான் அந்த குழந்தைங்களை வந்து கரெக்டான இடத்துக்கு டீச்சர்ஸும் கொண்டு போவாங்க. இப்போ இதுக்கு யார் ஆன்சரபிள்? அந்த குழந்தையால பதில் சொல்ல முடியலன்னா அந்த குழந்தையா ஆன்சரபிள்? அந்த ஸ்கூல் ஆன்சரபிளா, டீச்சர் ஆன்சரபிளா? டீச்சரும் ஸ்கூலும் தானே ஆன்சரபிள். ஆமாம், அவங்க தானே அதுக்கு வந்து தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கணும். இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த அரசெல்லாம் வந்துட்டு அரசில் இருக்கிற அமைச்சர்களே போயிட்டு நம்ம அரசு ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பள்ளி கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு இதெல்லாம் படிக்க தெரில, சொல்ல தெரியலன்றதை நம்மளே எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு அதெல்லாம் மூடி மறைச்சிடுவாங்க. இப்போ உங்கள் அமைச்சரே போயிட்டு உங்களுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அமைச்சருக்கு ஒரு இது பண்ணுற மாதிரி இல்லையா இது? உங்களுக்கு குழந்தை இருக்குப்பா வச்சுப்போம். உங்க குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, சரியா படிக்கிறது இல்லை. நீங்கள் வந்து வீட்டில் வந்து படின்னு சொல்கிறது இல்லை. ஏன் படின்னு சொல்கிறது இல்லைன்னா, நீங்கள் படின்னு சொல்லிட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்கள் குழந்தை படிக்கலன்னு தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைய படினே சொல்லலைன்னா நீங்கள் அந்த குழந்தையோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? கடைசி வரைக்கும் மக்காவே இருக்கும். கடைசி வரைக்கும் அதுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் பதில் சொல்லவே வேண்டாம், நீங்களே சொல்லிப்பீங்க. ஓ, இப்படி வரீங்க. என் குழந்தை சரியாக படிக்கலை, ஓகே, அதை உணர்ந்து அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கணும்னா அதை உணர்றதுக்கான அந்த அந்த ஓப்பன்னஸ் உங்ககிட்ட இருக்கணும்ல. யாரை டிஃபெண்ட் பண்றீங்க? யார்கிட்ட சார் டிஃபெண்ட் பண்றீங்க? நீங்க பாதிக்கப்பட போறதுன்னா பரவாயில்ல, பாதிக்கப்படுறது அந்த குழந்தையோட ஃபியூச்சரு. நாளைக்கு அந்த குழந்தைய வந்து எப்படி போய் ஃபேஸ் பண்ணும் இந்த உலகத்தை? இந்த குழந்தைய நம்ம தயார் பண்ணணும்ல. அந்த அந்த பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குல்ல, அந்த பள்ளிக்கூடத்துக்கு இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரியான ரிப்போர்ட் பொய்யே, இந்த மாதிரியான ரிப்போர்ட்டை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் ஒரு ரிப்போர்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே கவர்மெண்ட் இந்த கூத்தெல்லாம் பண்ணிச்சு. அவங்களே ஒரு ரிப்போர்ட்டை வச்சு அவங்களே ஒரு ரிப்போர்ட் எடுத்து எல்லாம் சூப்பராக படிக்கிறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அது எவ்வளோ அசிங்கம் அது. இந்த ரிப்போர்ட் இப்போ பார்த்தீங்கல்ல, இது மொத்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்லையும் அந்த ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு என்ஜிஓவை வச்சு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அப்போது அந்த ப்ரொசீஜரல் ஸ்டாண்டர்டைசேஷனே இருக்காதுல்ல. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு ரிப்போர்ட் எப்படி நீ ரெடி பண்ண முடியும்? எதோட நீ கம்பேர் பண்ண முடியும்? மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணோம்னா அங்கே இருக்க ரிப்போர்ட்டை வேணும்ல. நான் வந்து தமிழ்நாடு தான் வந்து இதில் இந்த ரிப்போர்ட்லேயே ரொம்ப கீழே இருக்குன்னு சொல்லலை. ஓகே, தமிழ்நாடை விட அதிகம் நிறைய மாநிலங்கள் வந்து ரொம்ப கீழே இருக்காங்க. இந்த பர்சன்டேஜ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐ அக்செப்ட் தட். ஆனால் இது உங்களால் ஏற்றுக்க முடியுதா? இல்லையே, 100ல் 35 பேருக்கு வந்துட்டு ஒரு வார்த்தையை கூட இங்கிலீஷில் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல அப்படின்னா வந்துட்டு அது கஷ்டம் தானே. மைனஸ் பண்ண தெரியல சார். நீங்கள் சொல்கிற மாதிரி ஆங்கிலத்தை விடுங்க சார், அது ஒரு மொழி. கணக்கு சார். 10 - 5 எவ்வளோன்னு கேட்டால் 4ன்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம்? 3ன்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம்? 8வது படிக்கிற குழந்தை அப்படி சொல்லலாமா சார்? இந்த மாதிரி பேசிக் சப்ஸ்ட்ராக்ஷன் நான் சொல்கிறது. 6 டிஜிட் 7 டிஜிட் சப்ஸ்ட்ராக்ஷன்லாம் சொல்லல, பேசிக் சப்ஸ்ட்ராக்ஷன். பேசிக் சப்ட்ராக்ஷன் தெரியாத அளவுக்குலாம் வந்துட்டு இங்கே பள்ளி மாணவர்களை வந்துட்டு தயார் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அரசு பள்ளி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அப்போ அரசு பள்ளி ஆசிரியர்கள் வந்து நல்ல எக்யூப்டான பீப்புளை தானே போடுறாங்க அரசு. அப்புறம் ஏன் இது மாதிரி நடக்குது? அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பல வேலைகள் இருக்குது. எலெக்ஷன் வந்து அவங்க தான் பூத்தில் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்ஸு, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வேலைகள். சில பள்ளிகளில் ஒரு ஆசிரியர் பள்ளிலாம் இருக்குது. ஒரே ஒரு ஆசிரியர் 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் பாடம் எடுப்பாங்க. 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் பாடம் எடுப்பாங்க. அப்போ மீதி நேரம்லாம் அந்த கிளாஸ் பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அரசாங்க பள்ளிகளில். இதெல்லாம் நம்ம களையணும்னா வி ஷுட் நோ வேர் வி ஆர். அது தெரியாமல் நம்ம இதெல்லாம் சரி பண்ண முடியாது. இன்னொன்று, அரசு பள்ளினாலே வந்துட்டு இவ்வளவுதான் தரமாக இருக்கும், அது ஸ்கூல் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டாகவே இருக்காது, ரொம்ப சுமாராக தான் இருக்கும் அப்படின்றது மாறுமா? அது எப்படி? அதெல்லாம் அதை மாற்றணும். போன முறை ஐ திங்க் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து மினிஸ்டராக இருக்கும் பொழுது இங்கேருந்து போன அலுமினிலாம் வாங்க, பணம் கட்டி இதெல்லாம் ரெடி பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க வருஷம்? நான் இன்னொரு டேட்டா
ஒரு பழைய வீடியோ நான் போட்டது இருக்கோம். இந்த எம்பி ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. 2016லேருந்து 20 வரைக்கும் மொத்த டேட்டா நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன். அதில் இருக்கக்கூடிய எம்பி வருஷம் அந்த 5 கோடியில் ஒரு 2 கோடிக்காவது ஸ்கூலுக்கு பெஞ்சு செஞ்சு போடுறாங்க. சும்மா ஃபேக் கணக்கு. அரசு பள்ளிக்கு 2 கோடி ரூபாய்க்கு பெஞ்ச் பண்ண. எப்போ உன் அசம்பிளியே 6 அசம்பிளி தான். நீ எம்பின்னா உனக்கு 6 அசம்பிளி தான் கணக்கு. 6 அசம்பிளியில் 2 கோடிக்கு எத்தனை ஸ்கூலுக்கு பெஞ்சு பண்ண? வருஷம் எத்தனை ஸ்கூலுக்கு பெஞ்ச் பண்ண? இப்போ எத்தனை ஸ்கூலுக்கு தான் பெஞ்சே இல்லை? ஒரு பெஞ்சுக்கு என்ன தான் செலவாக போகுது? ஒரு பெஞ்சு போட்டால் இப்போ நான் 5ஆம் கிளாஸில் படிக்கும்போது இருந்த பெஞ்சு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த ஸ்கூல் அந்த பெஞ்ச் இங்கே தான் இருக்குது. அங்கே தான் இருக்க போகுது. அப்போ எத்தனை பெஞ்சு தான் பண்ணுறேன்? வருஷம் 2 கோடி ரூபாய்க்கு 6 அசம்பிளி. ஒவ்வொரு அசம்பிளிலையும் அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்கூல்னு வச்சா கூட அரசு பள்ளி அதிகபட்சம் 60 ஸ்கூல். என்ன போட்டாலும் 2 கோடி வருஷம் ஒன்றும் புரியலையே. அதோட கொடுமை சொல்லவா? லைப்ரரிக்கு புக்ஸ் வாங்கணும் அப்படின்னு 20 லட்ச ரூபா கணக்கு எழுதியிருக்காங்க. லைப்ரரிக்கு புக்ஸ் வாங்கும் பணி, நூலகத்திற்கு நூல்கள் வாங்கும் பணி 20 லட்சம், நூலகத்துக்கு நூல்களை வழங்கும் பணி 40 லட்சம். ஓ ட்ரூ. ஒருவேளை அந்த வழங்கும் பணியெல்லாம் கோவாவில் நடந்திருக்குமோ, இல்லை வந்துட்டு அமெரிக்காவில் ஒரு புக்குக்கும் தனியாக ஹெலிகாப்டர் வச்சு அனுப்புனாங்களா? 20 லட்ச ரூபாய்க்கு வாங்கின புக்கை 40 லட்ச ரூபாய்க்கு விநியோகம் பண்ணாங்களா? நல்லா இருக்கே, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க கடந்த காலத்தில். அப்போ அரசு பள்ளியோட நிலைமை என்னவா தான் இருக்கும்? இந்த பணம்லாம் உண்மையாங்க செலவு பண்ணியிருந்தா ஏகபோகமா செம்மையாகணுமே. ஸ்மார்ட் கிளாஸஸ் போட்டிருக்கலாமே. டெல்லி பப்ளிக் ஸ்கூல்னு இவர் பண்ணாரு பாருங்க, ஏகே அரவிந்த் கெஜ்ரிவால். அந்த மாதிரி இருக்கணுமே, என்ன இருந்திருக்கணும். பண்ணல. ஸோ எம்பி லேட்ஸில் நீங்கள் ஃபண்டு ஸ்கூலுக்குன்னு ஒதுக்குறீங்க. அப்போ அந்த ஸ்கூல் தரத்தை உயர்த்தத்துக்கு பண்ணலை, அலுமினி கிட்ட போய் காசு கேட்குறீங்க. ஓகே, இது போக பள்ளிக்கல்வித்துறையிலையும் நிறைய பணம் செலவு பண்ணுறீங்க. டீச்சர்ஸ்க்கு சம்பளம் போகிறது போக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக பணம் ஒதுக்குறீங்க, தனி பட்ஜெட்டிங் அதுக்கு அலாகேட் பண்ணுறீங்க. அதுலேயும் பண்ணலை. அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஒன்றும் சரியா இல்லை. இல்லை, மாவட்டத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஏதாவது பெருசாக மாற்றி விட்டுட்டு போன ஆட்சி இல்லைனா பார்த்தீங்களா? இது ஒரு அரசு பள்ளியா? தமிழ்நாடுல திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனே ஒரு அரசு பள்ளி இப்படி மாறிச்சேன்னு ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல்லாம் காட்டி விட்டு அதை வச்சு அந்த மாவட்டமே மாற்றிட்டோன்ற மாதிரி ஒரு பில்டப் கிரியேட் பண்ணிட வேண்டியதான். பல 100 பள்ளிகளை கடந்த 5 ஆண்டுகளில் மூடியிருக்கீங்க, செயல்படாமாக்கியிருக்கீங்க. எத்தனையோ பள்ளிகளில் மேற்கூரை எப்போ இடிஞ்சு விழுன்னு தெரியாத நிலைமையில் இருக்குது. இப்போ இதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு அந்த அமைச்சர்களுக்கு இருக்குதா இல்லையா? பண்ணணுமா வேண்டாமா? பொறுப்பு அமைச்சர் அந்த தொகுதியில் இருக்கிறதா தாராளமாக பார்க்கலாம், போய் பண்ணணும். அதனால தான் அவங்க பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாங்க. ஏன்னா அடுத்த முறை அலாக்கேட் பண்ணும்போது எங்கள் மாவட்டத்தில் இத்தனை பள்ளியோட நிலைமை இதுதான், இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வரி சரளமாக பேச வரல, அப்போ எங்களுக்கு இன்னும் ஒரு 3 ஆசிரியர்கள் வேணும் இந்த பள்ளிக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அந்த பொறுப்பு அமைச்சர் இருக்கிறாங்க. அப்போ அவங்க பண்ணினது கரெக்டு. அந்த குழந்தையோட முகம் எக்ஸ்போஸ் ஆனதில் எனக்கும் உடன்பாடு கிடையாது. அதுக்கு அந்த சேனலும் பொறுப்பேற்றுக்கணும், அமைச்சரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்திருக்கணும். ஓகே, ஆனால் அவங்களுக்கு ஒரு வரி படிக்க தெரியல, படிக்க வரலை, பேச வரலைங்கிறது மொத்த தமிழகமாக நாம் தலைகுனிய வேண்டிய விஷயம். குழந்தைய யாரும் அவமானப்படுத்தலை. இதுக்கு முன்னாடி இங்கே ஆட்சியாளர்களாக இருந்தவங்கள தான் அவமானப்படுத்தியிருக்காங்க. அப்படியே அன்பில் மகேஷ் அந்த குழந்தைய போய் அசிங்கப்படுத்திட்டீங்களே, உங்களை தான் அசிங்கப்படுத்துகிறாங்க. 5 வருஷமாக என்ன கிழிச்சிங்கன்னு அசிங்கப்படுத்தியிருக்காங்க. 5 வருஷமாக நாடக கம்பெனி நடத்தாமல், அது பேர் என்ன, ரசிகர் மன்றம் நடத்தாமல், அகில உலக ரசிகர் மன்றம் நடத்தாமல் இதை கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த நிலைமையில இருந்திருக்காது. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 8ஆம் கிளாஸ் குழந்தை 3ஆம் கிளாஸ் படிச்சிருந்திருக்கோம். அந்த 5 வருஷத்துல கரெக்டான கல்வி கிடைச்சிருந்தா இன்னைக்கு அந்த நிலைமை வேற. இந்த உணர்தல்ல மக்களுக்கு வரணும். இதுவரை தமிழ்நாடு பார்த்திராத மிக சிறந்த ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னு அவர் எவ்வளவு பேர் போட்டுறாங்க தெரியுமா? யாரு? திமுகல அவரு கூட தான் பெரிய முதலமைச்சர்னு சொன்னாங்க, பெரிய துணை முதலமைச்சர்னு சொன்னாங்க. அவங்க பேசுறது பேசுவாங்க சார், நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை, பெரிய பிடபிள்யூடி மினிஸ்டர், மிகப்பெரிய நீர்வளத்துறை அமைச்சர் இல்லை. இதுபோல் ஒருவர் இதுமுறை தமிழ்நாடு பார்க்கவும் இல்லை, இதுமேல் பார்க்கவும் முடியாது. பார்க்கவே கூடாது இனிமே. முடியாது, பார்க்கவே கூடாது இனிமே.
இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சில ஊர்களெல்லாம் வந்து இந்த தண்ணி பிரச்சனை இருக்குது, தண்ணியே வசதியே இல்லை அப்படின்னு பொய் சொல்ல வச்சு அந்த மக்களை ஏதோ 20 வருஷமா 15 வருஷமா தண்ணி வரலையாம், இந்த ஊருக்கு பஸ் வரலையாம், அந்த ஊருக்கு வந்துட்டு இது வரைக்கும் குடிநீரே வந்தது இல்லையா, இந்த மாதிரிலாம் அந்த மக்களை பொய் சொல்ல விட்டு அந்த மக்களுக்கு வந்து இன்னைக்கு தான் இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா தண்ணியே வருது, பஸ்ஸே விட்றாங்க அப்படின்லாம் பொய் சொல்ல விட்டு இந்த தமிழ்நாடு அரசு, இப்போதைய அரசு வந்து இந்த மீடியாவை வச்சு ஏதோ ஒரு ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இத்தனை வருஷமா நீங்க வந்து சில ஊர்களுக்கு வந்து பஸ் கொடுக்கல. அது இப்ப டிவிகே கவர்மெண்ட் வந்து தான் அதை உடைச்சு மாத்திருக்கிறாங்க. இப்ப கடலூர்ல நினைக்கிறேன் அந்த தண்ணி கொடுக்காத இஷ்யூ. இப்பதான் வந்து குடிநீர் இல்லாமன்னு சொல்லிட்டு இப்பதான் பைப்லைன் வந்து அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மக்கள் வந்து இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளே இத்தனை வருஷமா இந்த மக்களுக்கு வந்து கிடைக்காம தான் இருந்திருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இல்லைங்க, திருச்செந்தூர் கோயிலில் வந்துட்டு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அடுக்குமாடியில் ஒரு போத்தீஸு சென்னை சில்ஸ் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்துட்டு திருச்செந்தூரில் ஒரு கோயிலுக்கு வந்து பண்ணி கொடுக்கறதுக்காக வந்துட்டு முன்னெடுப்பு எடுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் கிடையாதா? இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய கோவில்களுக்கு வந்துட்டு அங்கே வர கார் வசதி, இப்போ காரில் வரவங்க நல்லா வந்துட்டு காரை நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லைன்றாங்க. அந்த கோவிலுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் வரவங்க யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு பஸ்ஸுலேருந்து இறங்கி வராங்கன்னா அவங்க பிரச்சனை கிடையாது, அதனால் பெரிய ஒரு ட்ரபிள் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு, மக்களுக்கும் இல்லை. ஆனால் காரில் வந்து இறங்கி கார்லேயே சாமி கும்பிட்டு கார்லேயே போகிறாங்க பாருங்க, அவங்களோட காரை நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை, அதனால ரோடில் டிராஃபிக் ஆகுது. அதுக்காக போன தடவை மல்டி லெவல் கார் பார்க்கிங்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. அந்த மாதிரி அடிப்படை வசதிகள் நிறைய பண்றாங்க. டாய்லெட் அது அத்தியாவசியம், அந்த ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்டீங்க. அது ஆடம்பர வசதி. டாய்லெட் ஆடம்பர வசதி, மல்டி லெவல் கார் பார்க்கிங் அத்தியாவசிய தேவை உங்களுக்கு, மக்களுக்கு. உங்களுக்கு இந்த டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் கிட்ட நான் ஒன்று கேட்கணுங்க. இப்போ நான் வந்து அவருடைய தம்பி நான் சொல்ற உனக்கு அவர் ஏதாவது கொடுக்க போறாரா? கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? 200 ரூபாய் கொடுப்பாரு. அதுக்கு மேலே என்ன கொடுப்பாரு? அவ்வளோதான், ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு நிதர்சனமான சில விஷயங்களை வந்து பார்க்கணும். நியாயமாக ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த, கிடைக்க வேண்டிய ஒரு வியாபாரத்தை, கிடைக்க வேண்டிய ஒரு லாபத்தை பல வருஷமா அடிச்சு புடுங்கி அதிகாரத்தில் இருக்கிற ஒரே காரணத்தினால நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது நியாயமா யாருக்கோ கிடைக்க வேண்டியது, அது மக்களா பார்த்து கொடுக்குறாங்க. நீங்க வச்சு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. யாரும் கொடுக்கலங்க, நீங்களா எடுத்துக்கிறீங்க. முன்னாள் முதல்வர் அவங்களுடைய வைஃப் பேர்ல ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனி ஆரம்பிச்சாங்க, ஸ்ப்ரிங்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி பேர். பண்ண உடனே டிடிடிசி இருக்கு இல்லையா, தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதுல நடத்தக்கூடிய எல்லா ஹோட்டல்லையும் இந்த வாட்டர் பாட்டிலை தான் வைக்கணும்னு சொல்லிட்டு ஓவர் நைட்ல எல்லா பாட்டிலும் அங்க போகுது. அவங்க கேட்குறாங்கங்க. யார் கேட்குறா? வேற தண்ணி பாட்டில் எதுக்கு ஐயா வாங்கணும்? ஐயா நம்ம வீட்டில் நீங்களே ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, அந்த தண்ணி பாட்டில் கொடுத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் மீட்டிங்லேருந்து ஃபங்க்ஷன்லேருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம வீட்டு தண்ணி பாட்டிலே கொடுத்துடலாம். அப்படியா? சரி, ரைட்டு, வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் பெருந்தன்மையாக கொடுக்குறாரு. அதை ஏங்க மக்களுக்காக யோசிக்கணும் பொழுது நியாயமா இதுல வரக்கூடிய லாபமும் என் வீட்டுக்கு வந்து சேரணுமான்னு உங்களுக்கு தோணணும்ல. நியாயமா அது எவனோ ஒருத்தனுக்கு போய் சேர வேண்டியது தானே. அந்த லோக்கல்ல ஒரு பேக்கேஜ் ட்ரிங்கிங் பண்றவன் இருப்பான் தெரியுமில்ல, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும், அவனுக்கு அது போய் சேர்ந்துருக்கலாம்ல. நீங்க இங்க திருவள்ளூர்ல இருந்து ஊட்டிக்கு அனுப்புறதுக்கு கோயம்புத்தூர்லயோ ஊட்டிலயோ எவனோ ஒருத்தன் வந்து பேக்கேஜ் ட்ரிங்கிங் வச்சிருப்பான்ல, அவனுக்கு கொடுத்து அவனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்ல. தட் இஸ் ஹவ் a government should work, right? நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுறதே கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க பிசினஸ்ல இருந்தாங்கன்னா அவங்களே எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. மிஞ்சி போனது மிச்சம் சொச்சம் தான் நமக்கு வந்து சேரும். இதுல எந்தவித நியாயமும் இருக்காது. அண்ட் அவங்களால கரெக்டா அதை டெலிவரும் பண்ண முடியாது. இப்ப ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவனுடைய மச்சானோ மாமாவோ வந்து ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறான்னா, அந்த அமைச்சரோட மாப்பிள்ள தான் ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறாருன்னா அபிஷியல்ஸால கூட அவனை போய் கேள்வி கேட்க முடியாது. அவன் சொல்றது தான் ரேட்டு. 10 கான்ட்ராக்ட் வருதா, 9 கான்ட்ராக்ட் எனக்கு தான். இவ்வளோ பணம் இவங்க கைக்கு எப்படிங்க போய் சேர்ந்தது இத்தனை வருஷத்துல? நீங்க அதை விட இன்னொன்று ரொம்ப யோசிக்கணும். இவ்வளோ பணத்தை எங்க தாங்க வச்சிருக்கிறாங்க? அதெல்லாம் எங்க வச்சிருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இவங்க எப்படி இவ்வளோ பணம் போய் சேருது? அண்ட் இன்னும் மேலும் 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 ஏன் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க? பத்த மாட்டேங்குது. எங்கங்க பத்தத? யாருக்குங்க பத்த போகுது? யாருக்காக வைக்கிறீங்க? புரியலங்க எனக்கு. அடுத்த தலைமுறைக்கு இவ்வளோவா? அடுத்தடுத்த தலைமுறைக்கு எதுவுமே நிலைக்காதுங்க. ஒரு காமன் சென்ஸ் வேணாவாங்க? எதுவுமே நிலைக்காதுங்க. பொய்யா இருக்கும் போதெல்லாம் இந்த 10,000 கோடி 5,000 கோடி
இதெல்லாம் பொய்யா இருக்குமா? நீங்களே சொல்லும்போது தோணுது. ஒரு 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 தலைமுறையில ஒருத்தன் ஆசைப்பட்டு ஒரு 10 கார் வாங்கணும்னாலும் 10 கோடி 20 கோடி ஆகும். வாட்சு, துணி, மணி எல்லாம் டெய்லி ஒண்ணு போட்டா கூட வாழ்நாள் முழுக்க செலவு பண்ணா கூட 100 கோடிக்கு மேல செலவு பண்ண முடியாது. அப்ப என்னத்த தான் பண்ணுவான்? லட்சம் லட்சம் கோடி வச்சிருக்கிறீங்கங்க. எதுக்குங்க வச்சிருக்கிறீங்க? எனக்கு புரியலங்க. எனக்கு சீரியஸா புரியலங்க. மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டத்துல இருக்காங்க. நீங்க ஏன் கொண்டு போனீங்க? நீங்க நியாயமா சம்பாதிச்சோம் நாங்க வந்து கம்பெனி நடத்துறோம். நாங்க அதுலருந்து நியாயமான வருமானம் தான் எங்களுக்கு வருதுன்னா, அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒரு புரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்கிறீங்கன்னா, நீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறீங்கன்னா, ஒரு புதுசா வர ஒரு டைரக்டரோ, இல்ல நல்ல படம் பண்ணியிருக்கிற ஒரு டைரக்டரோ உங்ககிட்ட தானே வருவான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா. அதுல வர லாபம் உங்களுக்கு தானே வரும். அப்ப அப்ப அதிகாரத்தை வச்சு நீங்க வந்து உங்களுக்கான லாபத்தை நீங்க அதிகரிச்சுக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். இந்த ஒரு புரிதல் கூட இல்லாம இவங்க வந்து சமூக நீதியை பத்தி எப்படிங்க பேசுறாங்க? அசிங்கமே இல்லாம பாதிக்கப்பட்டவனே பேச வைக்கிறாங்க பாருங்க. அதுதான் இன்னும் கொடுமை. ஐ எம் அ ப்ரௌட் கொத்துன்னு சொல்றான் பாருங்க. அவன் தான் பாதிக்கப்பட்டவன். நீ வந்து தலைமுறையா நீ வந்து ஒருத்தனுக்கு கீழே கை கட்டி வேலை செய்யறன்னா அதுக்கு இவங்க தான்டா காரணம். அதுல என்னடா பெருமை உனக்கு? அடிமையா இருக்கிறதுல பெருமைப்படுற ஒரு கேவலமான சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறத தவிர இவங்களுடைய சமூக நீதியில என்ன பண்ணாங்க? மற்றவங்களால பண்ண முடியாதுல்ல. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. மற்றவங்களாம் கேள்வி கேட்பான், நறுக்குன்னு கேட்பான். இப்போ நீங்களாம் எவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? இந்த மாதிரி கேள்வி கேட்குறவன் ஃபுல்லாக அந்த நாடுல வந்துட்டான் அப்படின்னா நாங்களாம் எப்படி அரசியல் பண்ணுறதுன்னு யோசிப்பாங்களா திமுகவில்? இனி அதுக்கான காலம் இல்லையே, மாறிடுச்சே, காலம் மாறிடுச்சே. இல்லையே, இன்னும் ஜென்சி கொத்து டிஎம்கேலாம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் செல்ஃப் எடுக்காது. இன்னைக்கு டிஎம்கேவை வந்து ஃபங்க்ஷனிங்கில் ரன்னிங்கில் வச்சிருக்கிறதே, செல்ஃப் அடித்து வண்டியை ஓட்டுறதே ஜென்சி டிஎம்கே தான். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு டிஎம்கே. சோத்துக்கு வழி இருக்கான்னு கேட்பேன் நான். இருக்கிற முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் கூட பெரிய வேலையே கிடையாது. இன்னைக்கு டிஎம்கே சேர்த்து வச்சவங்கலாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. நீங்க எல்லாம் போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு? டெமோக்ரஸியில ஒரு சேஞ்ச் வருதுன்னா அது நல்லது. அது உங்களுக்கு புரியலையா? இப்ப எனக்கு இதுல என்னங்க லாபம் இருக்கு சொல்லுங்க? டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாம ஒரு புது கவர்மெண்ட் வந்திருக்கு. இதுதான் மாற்றத்திற்கான ஆரம்பம். இது வந்து இட்ஸ் a வெரி குட் சேஞ்ச். இது மாற்றமே இல்லை, ஏமாற்றம் அப்படின்னு சொல்றாங்களே. இப்போ டிஆர் பாலு வந்து அண்ணாமலை மேல ஒரு கேஸ் போட்டிருந்தாரு. ஆமா, மான நஷ்ட வழக்குன்னு நினைக்கிறேன். வாபஸ் வாங்கிட்டாரு. ஆர்எஸ் பாரதி அந்த டிஆர் பாலு கூட அடிக்கடி அந்த கேஸுக்கு உள்ள போயிட்டு வருவாரு. இதுக்கப்புறம் எதுக்கு போயிட்டு வருவார். வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆர்எஸ் பாரதி அதுக்கப்புறம் வந்து பிரஸ் மீட் வச்சாரு. ஏன் ஒரு கேள்வி கூட அவரை பார்த்து கேட்கல, ஏன் வாபஸ் வாங்கினீங்கன்னு? அது அப்போ அந்த ரிப்போர்ட்டருங்க நியூஸ் சேனல்லாம் அடிக்கும்ல போட்டவங்கள, ஏய் நான் சொன்ன கேள்வி தாண்டி எதிர வேற எதாவது கேட்டா, ஐயா தான் சொல்லியிருந்தாரு முன்னாடி இந்த கேள்வி தான் அந்த கேள்வி தான் கேட்கணும்னு. பயம். எதிர்கட்சியில இருக்கிறாங்க. முன்னாள் முதல்வர் தோத்தாலுமே உங்களுக்கு பயம். மீடியாவுக்கு பயம். ஆமா. இப்போ பொதுமக்கள் எப்படிங்க டெமோக்ரஸியில பேசுறதுக்கான தைரியம் வரும்? அதனாலதான் எல்லாருமே வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய பொய்யை சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்க சொன்னாங்க, பேரன் சொன்னான், பேத்தி சொன்னான், அதனால போட்டேன். அவங்களுக்கு ஆசை ஆக்சுவலா மாற்றத்துக்கு வேணும்ன்றதை இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஒத்துக்கவே இல்லை. அதை கவனிச்சிங்களா? எல்லாம் இனிமே பேரன் பேத்தி மேல பொய்யா ஒரு பழியை போட்டு நான்லாம் ஓட்டு போடலப்பா அவன் சொன்னான். ஓட்டு போட்டவங்களை சொல்ல, இப்ப இந்த கொத்தூசுன்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்கள கேட்கிறேன். தோத்த ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட பிளேட்டண்டா நீங்க போட்ட கேஸை வாபஸ் வாங்கியிருக்கீங்க. நீ காம்ப்ரமைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்களா? கேட்டிருக்கணும். பிரஸ் கேட்கல. கேட்கறதுக்கான தைரியம் பிரஸுக்கு வர மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி இப்ப வரங்க போன வாரம் வரைக்கும் சிஎம் அவரை வந்து பிரஸ் மீட் பண்ண என்ன பிரஸ் மீட் பண்ண நீ என்ன கேள்வி கேட்ப? போன சிஎம் கிட்ட பிரஸ் மீட் பண்ணும்போது என்ன கேள்வி கேட்ட? கிளைமேட் நல்லா இருந்துச்சா? ஊட்டிக்கு போனீங்களே எப்படி இருந்தது? குளுன்னு இருந்துச்சா? கூலி படம் பாத்தீங்களா? இதெல்லாம் என்ன கேட்டிருந்தீங்க? இதுதானே கேட்டுட்டு இருந்தீங்க. வேற என்ன கேட்டீங்க? அதுக்கு மேல கேட்க கூடாதுன்னு மேலிடத்துல சொல்றாங்க. அவங்க டீல் பண்ணிக்கிறாங்க. வேற என்ன கேட்டிருக்கணும்? நிதி ஆயோகுக்கு 4 வருஷம் மீட்டிங்ல 3 வருஷம் போலியே, இந்த வருஷம் மட்டும் ஏன் போனேன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் பிரஸ் கேட்கவே இல்லை? பயம். அப்புறம் இன்னைக்கு டெமோக்ரஸியில ஒரு சேஞ்ச் வந்திருக்குல்ல. யார் எது பண்ணாலும் கேட்குறீங்கல்ல. மினிஸ்டர்ஸ் கரெக்டா பண்ணா கூட கேள்வி கேட்குறீங்கல்ல. பிரஸ்ஸே நேரடியா போயிடுறாங்க மினிஸ்டரை பார்க்கறதுக்கு. கேள்வி கேட்குறீங்கல்ல. அதை வந்து ப்ரொபகண்டா பண்றீங்கல்ல. அந்த மினிஸ்டருங்க பதிலும் சொல்றாங்க. கரெக்ட். அந்த சுதந்திரம் இன்னைக்கு கிடைச்சிருக்குல்ல. இன்னைக்கு தாங்க இது வந்து டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டாவே மாறி இருக்கு. இத்தனை நாள் இல்லைங்க. இந்த புரிதல் கூட இவனுங்களுக்கு இல்லாம இதுல வந்து பெருமைப்பட்டுக்கிட்டு அவங்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு என்ன சாதிக்க போறீங்க?
என்ன சாதிக்க போறீங்க? ஏதா ஒரு விஷயத்துல ஆக்கப்பூர்வமான அரசியலை இந்த நாள் வரைக்கும் 50 நாளா திமுக எதிர்க்கட்சியா இருக்குது இல்ல, 50 நாள்ல ஆக்கப்பூர்வமான விஷயம் ஒண்ணு செஞ்சிருக்குதா? ஒண்ணு. இந்த கவர்மெண்ட் வந்து ஓகே, புது கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியுது, புது கவர்மெண்ட் ஓகே, நீங்க அரசியல் சார்ந்த 1000 விமர்சனம் வைங்க சார், நான் தப்பே சொல்ல சார், நீங்க என்ன வேணா விமர்சனம் வைங்க சார், அவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு இதை பண்ணல அதை பண்ணலன்ட்டு நீங்க வந்து கல்யாணமா போய் ஒப்பாரி வைங்க, அதை பத்திலாம் கவலை கிடையாது. இட் இஸ் யுவர் ரைட் டு டாக், பேசுங்க. ஆனா ஆக்கப்பூர்வமா ஒரே ஒரு விஷயமாவது இந்த மக்களுக்காக பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? 60 நாள் இந்த ஆட்சி கலைஞ்சிரும், நம்ம தான் திரும்ப சிஎம் ஆயிடுவோம், இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆட்சியே நம்ம ஆட்சி தான், நம்மளுடைய துணையில தான் நடந்துட்டு இருக்குது, நம்ம கூட அந்த கட்சிங்களாம் அங்கே போயிட்டாங்க, அதை விட எல்லாத்துக்கும் மேலே வந்து இப்போ தான் நானே உணர்ந்தேன், நம்மளுடைய திட்டங்கள் தான் இன்னுமே வந்து இங்கே செயல்படப்பட்டு இருக்குது, அப்போ நான் தானே முதல்வர் அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக பேசிட்டு இருக்கோம். ஆக்கப்பூர்வமான ஒரு பாசிட்டிவ் ரிஃபார்மேஷன் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து ஊழல் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நாங்க வரவேற்கிறோம் சொன்னீங்களா? லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிவிகேல இருந்து எத்தனை முறை ஒவ்வொரு மினிஸ்டர்ல இருந்து சிஎம் வரைக்கும் எவ்வளவு அறிக்கை வந்து எங்க கட்சியை சார்ந்து யாராவது கவர்மெண்ட் அஃபிஷியல்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா டு நாட் என்கரேஜ் தெம்ங்கிறத ஓப்பனா சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் டிஎம்கேல இருந்து ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? நம்ம ஆளுங்களும் அந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க, லஞ்சம் கொடுத்து வேலையை சாதிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்களா? வச்சிருக்கிறீங்கல்ல, இத்தனை எம்எல்ஏ வச்சிருக்கிறீங்கல்ல, அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்களா? எம்எல்ஏவோட மச்சாங்கள்லாம் பண்ண மாட்டாங்களா? தம்பிகள்லாம் பண்ண மாட்டாங்களா? பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஒரே ஒரு முறை ஒரு பேச்சுக்காவது சொன்னீங்களா? பாரம்பரியம் கெட்டு போயிடும்ல. ஏன்னா உங்களுக்கு இப்படியே இருக்கணும், இப்படியே ஊறிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நீங்க கார்பரேட் கம்பெனி எல்லாம் கூப்பிட்டு 180 கோடி பட்ஜெட் ஒதுக்கி ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு சதி பண்ணுவீங்க. இல்லை, இப்போ ஃபைனல் அட்டம்ப்டே என்ன அப்படின்னா வந்து டிவிகேவும் நம்மளை மாதிரி ஒரு ஊழல் கட்சி தான், இப்போ நம்ம ஊழல்ன்றதை ஒத்துக்கிறது கூட இப்போ ரெடி, ஆமாம் நான் ஊழல் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கலாம். பட் ஆனால் இன்னொரு முறை டிவிகே 2031 ஜெயிச்சிடக்கூடாது. அப்போ அதுக்கு ஒரே வழி டிவிகேவும் ஒரு ஊழல் செய்யும் கட்சி தான்றதை என்ன மாதிரி நம்ம ப்ரொபகேட் பண்ணலாம். இப்போ நீ ப்ரொபகேட் பண்ணிட்டே இருப்பா, ஆனா மக்கள் வந்து இந்த சேஞ்சை வந்து உணர ஆரம்பிச்சிட்டான்ல. 2000 ரூபாய் பாக்கெட்ல இல்லாம தாசில்தார் ஆபீஸ்க்கு போறாங்களே, பட்டா வந்து நேத்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ஒரு லேடி பேசுறாங்க, எப்பயோ நடந்ததுங்க, இது கோர்ட்ல எல்லாம் போயிட்டு இந்த இடத்த வந்து சுடுகாட்டுக்காக எடுத்துட்டாங்க, நேத்திக்கு ஆபீஸ்ல இருந்து மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து போன் போட்டு கூப்பிட்டு மா ஜிஓ ரெடியா இருக்கு வந்து வாங்கி போங்கம்மான்னு சொல்றாங்க, நாங்க கேட்காமையே. இதுல சேஞ்சு. அந்த அம்மா அவ்வளோ இதுவா சொல்றாங்க, 35 வருஷம் செக்ரட்டரியேட்ல வேலை செஞ்சாங்க, அவங்களோட ஃப்ரெண்டுக்காக வந்திருக்கிறாங்க கூட, 35 வருஷம் இங்க வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆயிருக்கேன், இது வரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாதுங்க, இந்த சரித்திர தமிழ்நாடு சரித்திரத்தை நடந்ததே கிடையாதுங்க, ஃபர்ஸ்ட் டைமுங்க இது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இது சேஞ்ச் இல்லையா? இதுதானே மாற்றம். எத்தனை பேரு பெண்டிங் லாங் பெண்டிங்னு போட்டு வச்சு இந்த பட்டாலாம் ₹1 காசு கேட்காம கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க சார்னு எவ்வளவு பேர் சொல்றாங்க, கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. இப்ப இது செய்யக்கூடிய விஷயம் தானே, ஏன் இத்தனை வருஷமா நீங்க எல்லாம் பண்ணல? இதெல்லாம் அத்தியாவசிய தேவை கிடையாதா? இதெல்லாம் அடிப்படை உரிமை கிடையாதா? அப்ப இந்த மக்களோட அடிப்படை உரிமை தான் என்ன? உங்களுக்கு முட்டு கொடுக்கிறது, உங்க குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறது, இதை தாண்டி வேற என்ன பண்ணிட்டீங்க? சார் நான் இதுக்குள்ள இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரனரா ஒருத்தன் உன் குடும்பத்துல இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறான்னா அவனுக்கு திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பான். அவ்வளோ ப்ரெஷரும் அவ்வளோ பிரச்சனையும் அவன் சந்திப்பான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான் இதை பண்ணுதுன்னு நான் சொல்லலை, கீழே கிளையில இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கிறவன் கூட பண்ணுவான். ஒரு சின்ன வீடு கட்டணும்னா கூட நீங்க அவனுக்கு பணம் கொடுக்காம கட்ட முடியாது, கரண்ட் எடுக்கணும்னா கூட அவனுக்கு பணம் கொடுக்காம எடுக்க முடியாது, வாட்டர் சப்ளை வேணுமா பணம், இது எல்லாத்துக்கும் அங்க இருக்க லோக்கல் கவுன்சிலர்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய வட்டச்செயலாளர்ல இருந்து நீங்க கவனிக்காம இங்க வேலையே நடக்காது. இல்லையா அதை நிறுத்துறதுக்கு 100 வழி அவன் வச்சிருப்பான். கார்பரேஷன்ல அவன் கேஸ் ஃபைல் பண்ணுவான், நீ வந்து ரோட்ல மண்ணை கொட்டிட்டேன்னுவான், வீடே ரோட்ல தான்டா கட்டுறோம், கொஞ்சோண்டு ரோட்ல கொட்டினாதான்டா எங்களால கட்ட முடியும்னு சொன்னா அதெல்லாம் அங்க ரூல்ஸ் எல்லாம் பேசுவானுங்க, பணம் கொடு கம்முன்னு போயிடுவோம். இதை நம்ம பார்க்கவே இல்லையா இத்தனை வருஷத்துல? உங்க வீடு கட்டும் போது இந்த பிரச்சனை வரலையா உங்களுக்கு?
உங்கள் கம்பெனி ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனை வரலையா? எல்லாரும் இதை சந்திச்சுட்டு தான் இருந்தோம். இன்னைக்கு இதெல்லாம் மாறி இருக்குல்ல, இந்த மாற்றத்தை மக்கள் உணர்ந்துட்டாங்களே, அப்புறம் எந்த நம்பிக்கை உங்கள் ப்ராப்பகண்டாவை மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்பகண்டாவும் அது உங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும். டிஎம்கேக்கு அது பேக் ஃபயர் தான் ஆகும். மக்கள் வந்து அவங்க வந்து 2500 ரூபாய் கொடுக்கலனாலும் பரவாயில்லடா, நாங்கள் அவங்களுக்கு தாண்டா ஓட்டு போடுவோன்ற மைண்ட் செட்டுக்கு வருவோம். ஓ, இந்த நம்பிக்கை வேற. ஆமாம், நீங்கள் இதை திருப்பி கொண்டு போய் பேசி 2500 ரூபாய் கொடுக்கல பாருங்கன்னு பேசுனீங்கன்னா, நீ 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கே உனக்கு 22 மாதம் ஆச்சு. இவங்களை வந்து கேட்கறதுக்கு உனக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அப்படியே 22 மாதம் கழிச்சே இவங்க கொடுக்கலன்னா நீங்கள் அவ்வளோ நாசம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. ஒன்றும் கிடையாது. இந்த கவர்மெண்ட்ல வருமானத்தை வந்து இப்படி சுரண்டி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சேர்த்து வச்சுட்டீங்க. அதனால இதை பண்ணலனாலும் பரவாயில்லன்னு மக்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறதுக்கான முக்கிய காரணம் அவங்க டே டு டேல அவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் மாறும். அவங்க தினம் தினம் இந்த மாதிரியான லஞ்சங்களையும் ஊழலையும் இவங்க அந்த மாற்றத்தை பார்க்கும் பொழுது மக்கள் உணர்வாங்க. இதுதான் உண்மையான சேஞ்சு. இந்த வாக்குறுதியோ இந்த 2000 ரூபாய் பணமோ கிடையாது அப்படிங்கிறத மக்களே உணர்வாங்க. ஐம் நாட் சஜஸ்டிங் தட் தோ. ஆனால் நீங்கள் அப்படி ஒரு ப்ராப்பகண்டா வச்சா அதுவுமே உங்களுக்கு பேக் ஃபயர் தான் ஆகும்னு சொல்கிறேன். நடுவில் 22 மாதம் நீங்களா? தானே 22 மாதம். 1000 ரூபாய் பணம் கொடுக்க எத்தனை மாதம் ஆச்சு? வந்தவொடனே கொடுக்கலையா? இல்லையே. இப்போ டிவிக்கே வந்தவொடனே கொடுக்கணும் என்ன? இன்னும் நிலுவையில் இருக்குது. அங்கே பல பேருடைய குடும்பம் நாங்கள் கொடுத்த அந்த 1000 ரூபாய் டப்பி தான் இருக்குது, அதையாவது கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாரே ஒருத்தர். வந்த உடனே மாதம் கூட முடியாமல் அப்படிதான் கேட்பாரு. அவர் பிடிஆர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார்ல, எவ்வளோ நாள் இருந்தார்? ஒரு 2 வருஷம் இருந்தாரா? அது வரைக்கும் கொடுக்கல பணம். அதுக்கப்புறம் தங்கம் தனசு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணும் பொழுது தான் பணம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வாக்குறுதியில் கொடுக்க சொன்னதாக சொல்கிற அந்த 1000 ரூபாய்லாம் வந்து 22 மாதம் கொடுக்கலையே. இதெல்லாம் நீங்கள் இப்போ அவசரப்பட்டு அதை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ தான் இதாக போகுது எல்லாரும். ஓ, இது வேறையா அப்படின்னு இப்போ என்ன நிறைய பேர் அரசியல் இப்போ தான் ரீசெண்டாக கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களாம் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு, ஓ நீயே 22 மாதம் கழிச்சு தான் கொடுத்தியா, அப்போ தான் பேசுறியா, அத்தனை நாள் பிடிச்சிட போகிறாங்க ஒரே புரியா. அதுதான் உண்மை. அத்தனை மாதம் கழிச்சு தான் கொடுத்தீங்க. கேட்டதுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து நிறைய கடன் வாங்கிடுச்சு, நாங்கள் இப்போ தான் புதுசாக வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணீங்க? டபுள் பண்ணீங்க கடனை. 5 லட்சம் கோடி இந்த கடனை 10 லட்சம் கோடி கேட்குனீங்க. ஏங்க அது வந்து வருஷம் இப்படி தான் ஆகிட்டு இருந்திருக்குங்க. அதெல்லாம் பார்த்துட்டோம், மக்கள்லாம் தெளிவாயிட்டாங்க. அதாவது வந்து இத்தனை வருஷத்துல இவ்வளோ இருக்கு, அப்புறம் டபுள் ஆகுது, அடுத்த 5 வருஷம் டபுள் ஆகுது, அடுத்த ஒரு நரேட்டிவ். 10 லட்சம் கோடி இருக்கு, இப்ப அடுத்த 5 வருஷத்துல 20 லட்சம் கோடி சவால் விட்டுருக்காரு திமுக இருந்து. என்ன சவால்? நீங்க மட்டும் 20 லட்சம் கோடியா இந்த கடனை நிறுத்தி விட்டுட்டு 5 வருஷம் கழிச்சு 2031 போகாம இருந்தா நீ என்ன சொல்லுங்க பாத்துக்குவோம் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. பதவியில இருந்து விலகுறேன்னு சொன்னாரு. எந்த பதவியில இருக்காரு அவர் விலகிறதுக்கு? அது பதவியில இருந்து எந்த பதவியில இருக்காரு விலகிறதுக்கு? நிறைய பதவியில இருந்து நான் விலகுறேன்னு சவால் விட்டா பரவாயில்ல, நீ பதவியிலே இல்லையா மேன், என்ன சவால் விட்டுட்டு இருக்க? மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்காங்களா, அந்த பதவி போதாதா? மக்கள் மனசுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் இன்னைக்கு. மீண்டும் இன்னொரு முறை சந்திப்போம். நிறைய விஷயங்கள். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.